சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. திடீர் மழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சென்னையில் பெய்த மழையால் விமானங்களின் சேவை பாதிப்பு. விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமானதால் பயணிகள் அவதி. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 511 கன அடி நீர் திறப்பு. அணையின் நீர்மட்டம் 118 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 2258 மில்லியன் கன அடியாக உள்ளது. கீழடி, கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிகள் இன்று தொடக்கம். காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுகவை தலைவராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நியமனம். கடந்த வாரம் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் புதிய பொறுப்பு வழங்கி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. விவசாயிகளுக்கான 17வது தவணை தொகுதியாக 20,000 கோடி ரூபாயை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சென்னை குடிநீர் தேவைக்காக 109 கன அடி நீர் வெளியேற்றம். அமைச்சர் பொன்முடி மீதான ஊழல் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை இன்று தொடக்கம். 4 நாட்கள் நடைபெறும் விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கிய வாதங்களை முன்வைக்க உள்ளதாக தகவல். வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இன்று முதல் தமிழ்நாட்டில் இயக்கக்கூடாது. மீறினால் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கேட்டிங் பயிற்சி கொடுத்த விவகாரம். பயிற்சி பள்ளி உரிமையாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தூத்துக்குடி அருகே கடலில் மூழ்கிய 5 வயது மகளை காப்பாற்ற முயன்ற சித்தப்பாவும் உயிரிழந்த சோகம். சிறுமிக்கு காதணி விழா நடைபெற்ற நிலையில் கடலில் குளிக்கச் சென்ற போது நேர்ந்த விபரீதம். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சோகம். மீட்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் விபத்துக்குள்ளான ரயில் சியல்டா வந்தடைந்தது. வாணியம்பாடியில் தொடரும் இருசக்கர வாகன கொள்ளைச் சம்பவங்கள். இனிப்பகத்தின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை லாவகமாக திருடிச் சென்ற இளைஞரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை மயிலாப்பூரில் தெருநாய் கடித்து 6 வயது சிறுவன் படுகாயம். முகம், தோள்பட்டையில் காயமடைந்த நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதி. சீக்கிய பிரிவினைவாதியான குர்பத்வந்த் சிங் பன்னுனுக்கு எதிராக கொலை சதியில் ஈடுபட்ட விவகாரம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கில் குப்தா நியூயார்க் சிறையில் அடைப்பு.
சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் இத்தாலியின் ஜானிக் சினர் முதலிடம். இந்திய வீரர் சுமித் நாகல் 71வது இடத்திற்கு முன்னேற்றம்.